அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மகா சிவராத்திரி பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மகா சிவராத்திரி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி. சிவராத்திரி என்பது மாதங்களுக்கு ஒரு முறை வரும். மகா சிவராத்திரி என்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த மகா சிவராத்திரி இன்று சுக முகூர்த்த நாளாக அமைந்து அற்புத பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் தள்ளி போய் ஆயுள் பங்கு இருக்கிறவங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோசை இருக்கிறவங்க, எந்த தோசைகளாக இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்று திருமணம் நடத்தி வைத்தால் அனைத்து தோசைகளும் விலகும். அதே போல் மகா சங்கட சதுர்த்தி, இந்த மகான் என்று சுகமுகூர்த்த நாள் எது வருகிறதோ அந்த நாளை தேர்வு செய்து அவங்களுக்கு திருமணம் செய்தால் அவங்களுடைய தோஷங்கள் விலகி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ இந்த மகா சிவராத்திரிக்கு 4 கால் பூஜைகள் நடக்கும். ஒரு பூஜையிலையும் 4 கால் பூஜையும் கலந்து கொண்டால் அற்புத பலன்களை பெற முடியும். நாம் அனைவரும் அன்றாட உணவுக்கும் அன்றாட தூக்கத்துக்கு தான் அதாவது ஓயாமல் உழைத்து கொண்டு இருக்கிறோம். இது 2 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதை 2ஐயும் இன்று நம்ம துறந்து சிவபெருமானை மனதார வணங்கக்குள்ள நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்போ திருவத்தூர் வடிவம்மா கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி, மயான பூஜை இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மிக அருகில் சென்று பார்க்கலாம். அதாவது தங்க கவசத்தோடு இருக்கிற அவரை பார்க்க முடியும். இப்போ இந்த தங்க கவசம் இல்லாமல் பார்க்கணுன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று 3 நாள் அவர் தங்க கவசம் இல்லாமல் அவரை பார்க்கலாம். அது ஒரு அற்புதமான காட்சி. இந்த சிவராத்திரி அன்று சென்றால் மிக அருகாமையில் தங்க கவசத்தோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். அதனால் அனைத்து பக்தர்களும் அந்த சிவபெருமான் கண்கொள்ளா காட்சியை இந்த சிவராத்திரியில் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.